வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரயில்வே சம்மு. இது வந்து ஒரு ஆல்ஃபபெட் சீரிஸ் சம். ஓகேங்களா, சம்மு மேலே இருக்க படிக்கிறேன் பாருங்கள். ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 9th ஃப்ரம் ரைட் அண்டு 7th ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏலேருந்து இசட் வரைக்கும். ஓகேங்களா, அவங்க என்ன கொஸ்டிருக்காங்கன்னா 9th ஃப்ரம் ரைட்னு கேட்டிருக்காங்க. 9th லெட்டர் எங்கே இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா, ஸோ 9th ஃப்ரம் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ஒரு ஆல்ஃபபெட்னு வச்சுங்க. இதோட ரைட் சைடு இது, இதோட லெஃப்ட் சைடு இது. ஓகேங்களா, அப்போ ரைட் சைடு வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷன், லெஃப்ட் சைடு வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷன். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதும். ஓகேங்களா, ஸோ 9th ஃப்ரம் ரைட்னா 9th அப்புறம் ரைட் சைடு, அண்ட் 7th ஃப்ரம் லெஃப்ட் 1 2 3 4 5 6 7 7க்குல இதுலேருந்து லெஃப்ட்டு இப்படி வரணும். ஓகேங்களா, இந்த டைரெக்ஷனில் வரணும். ஓகேங்களா, ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து எத்தனை கவுண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஆல்ஃபபெட் எழுதிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இந்த லெட்டர், இந்த ஒரு லெட்டர், இதை கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஆன்சர் 10. ஓகேங்களா, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக பாருங்கள். ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 9th ஃப்ரம் ரைட் அண்ட் 7th ஃப்ரம் லெஃப்ட். ஓகேங்களா, இது வந்து ஆல்ஃபபெட் சீரிஸ். என்னடா எதுவுமே ஆல்ஃபபெட்லாம் மென்ஷன் பண்ணல அப்படிலாம், ஹவு மெனி லெட்டர்ஸ்னு கேட்டாலே இது ஆல்ஃபபெட் சீரிஸ் தான். இப்படி தான் நீங்கள் ஆல்ஃபபெட் எழுதி இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி சம் ரயில்வேஸில் கேட்குறாங்க, வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, பட் ஆனால் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஷார்ட்டாக ஒரு மெத்தட் சொல்கிறனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபபெட்டில் A to Z 26 லெட்டர் இருக்குது. ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்குறது 9th ஃப்ரம் ரைட் 7 ஃப்ரம் லெஃப்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டிக்குங்க 16, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 10. அவ்வளோதாங்க, இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, ஷார்ட்டாக இப்படி தான் நீங்கள் போடணும், அப்போ தான் டைம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.